அனைவருக்கும் வணக்கம். சம்பக் தரிசனம் நல்லறம் என்கின்ற இணைய வழியிலே யூடியூப் மூலமாக சமணத்தினுடைய ஆகம கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அவர்கள் இயற்றி அருளியிருக்கிற இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து நாம் இப்போது ஆகம கருத்துக்களை பயின்று வருகிறோம். அந்த இஷ்டோபதேச நூலினுடைய 42வது காதை. கிமிதம் கீத்ருசம் கஸ்ய கஸ்மாச்ச வேத்ய விஞ்ஞேயன் ஸ்வதேகமபி ந ஜானாதி யோகி யோக பராயணஹ. தவம் செய்கின்ற அந்த முனிவர்கள் அனைத்து புறப்பற்றுகளையும் விட்டு இருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு தான் யார், தான் இருக்கின்ற இருப்பிடம் எது, தாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் தனித்தனியாக அவர்கள் விசாரணை செய்வது கிடையாது. அவர்களுடைய தவம் ஒருமித்ததாக இருக்கிறது. ஒருமித்தது என்றால் ஆன்மாவை நோக்கிய அந்த விசாரணையிலே அது இருக்கிறது. அதை நோக்கி அதை தோய்தலிலே இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு புற விஷயங்கள் எதுவுமே கவனத்திலே வருவது கிடையாது என்பதைத்தான் இந்த காதையிலே நமக்கு கூற வருகிறார். தியான நிலையில் உள்ள யோகிக்கு இது என்ன, எப்படி உள்ளது, ஏன், எங்குள்ளது போன்ற விகற்பங்கள் தோன்றா. அதனால் அவர் தன் உடல் பற்றியும் அறியார். தன்னுடைய உடலை பற்றியே அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. அப்படி இருக்கும்பொழுது மற்ற புற தோற்றங்கள் அல்லது புற விஷயங்களை பற்றி அவர்களுக்கு அந்த விகற்பம் தோன்றுவது கிடையாது. ஒருமித்த தியானமாக இருப்பதால் விகற்பம் இல்லை என்று இதிலே தெரிவிக்கிறார். அந்த எண்ணம் எப்படி அவர்களுக்கு வருகிறது என்பதனை பிரவச்சனசாரமானது நமக்கு தெரிவிக்கிறது. நாகம் ஹோமி பரேசிம் நா மே பரே சந்தி நான மகமோகோ இதி ஜோ ஜாயதி ஜானே சோ அப்பானம் அவதி ஜாதாஹா. அகம் நான் இந்த பொருள்களுக்கெல்லாம் உரியவன் அல்ல. நான் அகம் ஹோமி பரேசிம் பரேசிம் பிற பொருள்களுக்கு உரியவன் அல்ல. அதே போல் மே பரேசந்தி நான மகமேக்கோ, இந்த பொருள்களும் என்னுடையவை அல்ல. அதாவது பிற பொருள்கள் என் மீது எந்த ஆதிக்கமும் செலுத்த முடியாது. நான் பிற பொருள்களுக்கு உரியவன் இல்லை என்று சொல்வதால் பிற பொருள்கள் என்னுடைய ஆன்மா தவிர மற்ற எந்த பொருள்களும் எனக்கு சலனத்தை உண்டாக்க முடியாது. அதே போல பிற பொருள்கள் என்னுடையவல்ல. அதுபோலவே பிற பொருள்களை பார்த்து நானும் சலனம் அடைவது கிடையாது. நானும் அதனால் எந்த திரிவும் பெறுவது இல்லை. என்னுடைய நிலையிலே எந்த மாற்றத்தையும் நான் பிற பொருள்களை பார்த்து கொள்வது கிடையாது. நான் அறிவு வடிவம் மட்டுமே என தியானிக்கிறவர் ஆத்மாவை தியானிக்கிறார். நம்முடைய வடிவம் என்னன்னா அறிவு, ஏற்கனவே சேதனா என்று நாம் கூறுகிறோம். அது ஒன்றுதான் ஆன்மாவுடைய பொருள் என்று நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். அதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர், அதை மட்டுமே தியானிக்கக்கூடியவர் தன் ஆன்மாவை தியானிக்கிறார். இதை தவிர வேறு எதை பற்றி தியானித்தாலும் இது உச்சநிலையாக இருக்கின்ற அந்த தியானத்தை பற்றி நமக்கு கூறுகிறார். பலவிதமான தியானங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு 4 வகையான தியானங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது வார்த்தைகளை தியானிப்பது, உருவத்தை தியானிப்பது, உருவம் இல்லாத சித்த பரமாத்மாவை தியானிப்பது, அது போன்ற பலவிதமான தியானங்களை எல்லாம் ஆரம்ப கட்டத்திலே மேற்கொள்கின்ற அந்த முனிவர்கள்
அவர்களுடைய தூய்மை அதிகரிக்க அதிகரிக்க அவற்றையெல்லாம் பிற பொருள்கள் என்று அவற்றையெல்லாம் ஒதுக்கி விடுகிறார்கள். இறுதியிலே தன்னுடைய ஆன்மாவை பற்றிய அந்த ஒரே ஒரு தியானம், ஆன்மா அறிவுவயம், அறிவு உள்ளவன்தான் நான், அந்த ஆன்மாவுக்கு உள்ள அறிவு மட்டுமே என்னுடைய பொருள் என்று அவர் தியானிக்கிறார். அதனால் அவர் மற்ற புற விஷயங்களில் எங்கே இருக்கிறோம், எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இதை பற்றி எல்லாம் எந்த விதமான சிந்தனையும் அந்த தியானத்திலே இல்லை. இதில் முக்கியமாக சில பண்புகளை தியானத்திலே ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான பண்புகளை நமக்கு விளக்கம் கூறி, அதன் வழியாக எப்படி அந்த ஒருமைப்பட்ட தியானம் தூய தியானமாக ஆகிறது என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ குந்தகுந்தர் அவர்கள் தெரிவிக்கிறார். அதை பார்க்குறோம். ஏவம் நாணப்பாடம் தம் சனபூதம் அதந்திய மகத்தம் துவம் அசலம் அனாலம்பம் மன்னே அகம் அப்பகம் சுத்தம். இதில் பல விஷயங்களை நமக்கு அவர் தெரிவிக்கிறார். நாணப்பாடம் தம்சனபூதம் அதிந்திய மகத்தம் துவம் அசலம் அனாலம்பம் சுத்தம், இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் ஆன்மா கொண்டிருக்கிறது என்று அவர் தியானிக்கிறார். என்ன? ஆன்மாவென்று அறிவு இயல்பு, தரிசன இயல்பு. ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் இரண்டு தான். ஒன்று தரிசனம், அறிவு, சேதனா என்று இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறோம். அதன் பிறகு புலன் கடந்த பெருமை, புலன் இல்லாமலே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை, நிலைப்பேறு, நிலையாக இருக்கிறது. ஆன்மாவுக்கு ஒரு நிலைப்புத்தன்மை இருக்கிறது. சலனமின்மை, அந்த நிலைப்புத்தன்மையிலும் கூட எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஆட்டமும் இல்லாமல் இருக்கிறது. அதே போல் சார்பின்மை, எதை சார்ந்தும் இல்லை ஆன்மா. அதனால் அது தூய்மையாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த விஷயங்களையெல்லாம் நமக்கு எப்படி உரைநூல் ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், ஞானப்பானம், ஞான என்றால் ஞானம், ஞானத்தை இயல்பாக உடையதாக இருக்கிறது. அதான் ஞானப்பானம், அறிவு இயல்பினது. ஆன்மா முழு அறிவை உடையது. எப்படி ஒரு கேவலிக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அறிவு எல்லா ஆன்மாவிலும் இருக்கிறது. அப்போ கேவலிக்கு எப்படி எல்லாம் தெரியுது, நமக்கு எப்படி தெரியல அப்படின்னு சொன்னால், அறிவு மறைப்பு வினையானது இருப்பதனால் அந்த அறிவு மறைக்கப்பட்டு இருக்கிறது. கேவல அறிவு எல்லா ஜீவன்களிலுமே இருக்கிறது. அது மறைப்பினுடைய விளக்கத்தினால், அதாவது விலகுதல், மறைப்பு விலகுதலால் முழு அறிவை அது தெரிகிறது. அப்போ அந்த ஆன்மா கிட்ட முழு அறிவும் இருக்கிறது என்று தான் அர்த்தம். இந்த எல்லா ஆன்மாவுக்கும் முழு அறிவு இருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை இங்கே சொல்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கேவலி போல் தெரிந்து கொண்டோமா என்றால் தெரிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொள்வதில்லைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு அறிவு மறைப்பு வினை இன்னும் விலகாமல் இருக்கிறது என்று அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக நம்ம அந்த விஷயங்களை அந்த ஆன்மா அறிந்து கொண்டே வருகிறது. ஆனால் அந்த ஆன்மாவிடம் முழு அறிவும் இருக்கிறது. தம்சன பூதம், அதே போல தான் தரிசன குணமும். ஆன்மா பிறப்பொருளிலிருந்து வேறுபட்டது, தன் தன்மையிலிருந்து வேறுபடாதது. இந்த விஷயம் ஆன்மாவுக்கு தெரியும். ஆனாலும் அதை நம்ம பயன்படுத்துகிறோமா, அப்படியா நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அப்படி இல்லை. காரணம் என்னென்னா, தரிசன மறைப்பு வினை இருக்கிறது. அந்த மறைப்பு வினை இருக்கிறதால அந்த பொருள் என்னது, இந்த பொருள் என்னது, நாங்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய வீடு என்ற அந்த உணர்வு நமக்கு ஏன் அந்த வருகிறது என்றால், அது முழு தரிசனத்தை பெறுவது கிடையாது. அந்த தரிசன குணம் ஆன்மாவிடம் முழுமையாக உள்ளது. அந்த தரிசன மறைப்பு வினையின் காரணமாக அந்த முழு தரிசனம் வெளிப்படாமல் இருப்பதால் நமக்கு இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் ஆன்மா பிற பொருளிலிருந்து வேறுபட்டது, தன் தன்மையிலிருந்து வேறுபடாதது என்று எல்லா ஆன்மாவுக்கும் தெரியும். சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே அந்த ஆன்மாவிலே இந்த இயல்பு இருக்கிறது, அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் அதந்திய மகத்தம், இந்திய என்றால் இந்திரிய, இந்திரிய அனிந்திரிய, அதாவது அதந்திரிய, புலன் இல்லாமலேயே
எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் உடையது. கேவல ஞானம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். 4 காதி கர்மங்களை விளக்கியவுடன் அதற்கு புலனறிவே தேவையில்லை. நேரடியாக பிரத்யக்ஷ ஞானம் என்று சொல்வோம். பிரத்யக்ஷ ஞானம் என்று சொன்னால் பொருள் அறிவு, அவ்வளோதான், நேரடியாக தெரிந்து கொள்கிறது. அதற்கு தொட்டு உணர்ந்தோ அதனுடைய வாசனையை வைத்தோ பார்த்தோ காதுகளிலே கேட்டோ அல்லது அதனை தடவி பார்த்தோ அது தெரிந்து கொள்வது கிடையாது. அந்த ஆன்மாவானது பொருளை நேரடியாக அறியக்கூடிய இயல்பு உள்ளது. அதுதான் கேவல ஞானம். அந்த கேவல ஞானம் இல்லாமல் இருப்பதால் என்ன செய்கிறது? ஐம்புலன் வாயிலாக அறிகிறது. அதனால் 2 இயல்பு அதுங்கிட்ட இருக்குது. ஐம்புலன் வாயிலாக அறியக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அது எப்படின்னா மறைப்பு வினைகளின் காரணமாக. முழுமையாக வினைகள் விலகாத நிலையிலே புலன்கள் வழியாக அது அறிந்து கொள்கிறது. அந்த வினைகள் முழுவதுமாக, காதி வினைகள் முழுவதுமாக விலகியவுடன் அந்த ஐம்புலன்கள் இல்லாமலேயே தன்னுடைய அறிவினால், நேரடி அறிவினால், பிரத்யக்ஷ ஞானத்தினால் அதை அறிந்து கொள்கிறது, பொருள்களை அறிந்து கொள்கிறது. அதனால் ஐம்புலன்கள் வாயிலாக அறியப்படாத தன்மையும் இருக்கிறது கேவல ஞானத்தில். ஐம்புலன்களை அறியும் தன்மையும் உடையதாக இருக்கிறது அந்த மறைப்பு வினைகளால். இது அந்த ஆன்மாவுடைய பெருமை, எந்த நிலையிலும் அறியக்கூடிய ஒரு பெருமை படைத்ததாக இருக்கிறதால் அதில் மகத்தம் என்று இதிலே குறிப்பிடுகிறார். அதே போல் துவம் என்றால் நிலைப்பேறு உடையது. நிலைப்பேறு என்று சொன்னால் ஆன்மா அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எந்த ஆன்மாவாக இருந்தாலும் அது எப்போதும் இருக்கக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கிறது. இப்போ நம்ம மனித பிறவியில் இருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் தொடக்கமாக இந்த ஆன்மாவுக்குன்னா கிடையாது. அது எத்தனையோ பிறவிகளை முடித்துவிட்டு தான் இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கிறது. அதே போல் அனைத்து வினைகளையும் அழித்தவுடன் அது சித்த நிலைக்கு செல்கிறது. அந்த சித்த நிலையிலே ஆன்மா இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. அங்கும் அந்த ஆன்மாவானது தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. அதனால் சித்த நிலை முடிஞ்ச உடனே ஆன்மாவுடைய வேலை முடிஞ்சு போச்சு, அங்கே ஆன்மா இல்லை என்று நான் முடிவுக்கு வர முடியாது. அதனால் அது தொடக்கமும் முடிவும் இல்லாதது. நிக்கோத உயிராக இருந்து தொடங்கி 1 புலன், 2 புலன், 3 புலன், 4 புலனாக வளர்ந்து 5 புலன்களிலே மனமற்றதாக இருந்து 5 புலன்களிலே மனிதனாக, மனமுள்ளதாக, விலங்காக பிறந்து அதன் பிறகு மனித பிறவியிலே அனைத்து கர்மங்களையும் அழித்து அது சித்த நிலைக்கு செல்கின்ற உயிர்கள் அனந்தானந்தம். அந்த மாதிரி உயிர்கள் எல்லாமே அதற்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதுதான் துவம் என்கின்ற அந்த நிலைப்பேர் உடையக்கூடிய அந்த தன்மை. அது அழியாமையும் உடையது. அது அழியாது, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, அழிவதும் கிடையாது. அச்சலனம், சலனம் இல்லாதது. ஆன்மா தன் இயல்பை விடுவதில்லை. ஞான புல கணப்போது பரியாயத்திலிருந்து வேறுபாடு உடையது என்று நமக்கு உரையாசிரியர் கூறுகிறார். ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய இயல்பு அறிவும் உணர்வும் காட்சியும். அதுதான் அந்த 2 பண்பு தான் அதுக்கு இருக்குது. அது சேதனான்னு நம்ம சொல்கிறோம். ஞான புலம்னா நம்ம ஞானம் உண்டாவதற்கு ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருளை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அந்த பொருள் தான் ஞான புலம். பிற பொருள் தான் அந்த ஞான புலம். ஞானத்திற்கு புலனாக கூடியது. அதனுடைய கணப்போது பரியாயத்திலிருந்து வேறுபாடு உடையது. அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு பொருளை அதனுடைய மாறுதலின் போது அப்பப்போ தெரிஞ்சு கொண்டே இருப்பது ஞான புல கணப்போது பரியாயம். கண என்றால் குறைந்த நேரம். ஒவ்வொரு கணத்திலும் மாறுதல் இருக்கிறது. அந்த மாறுதலைத்தான் பரியாயம் என்று சொல்கிறோம். அதற்கும் அது திரிபு நிலையில் இருக்கிற ஆன்மாவுக்கு உரியது. ஆனால் அந்த ஆன்மா எல்லா பொருள்களையும், மூலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அதனுடைய முக்கால பரியாயங்களுடன் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு உண்டு. அதுதான் அது இயல்பு. அதை விடுவதில்லை. ஆனால் திரிபு நிலையிலே படிப்படியாக அறிந்து கொள்கிறது. கிரம என்று சொல்வார்கள். ஒரு படியாக அது அறிந்து கொள்கிறது. அந்த பண்பு அதுக்கும் ஆன்மாவிலே வேறுபாடு உடையதாக இருக்கிறது. அனாலம்பம், தனித்துவமானது. ஆன்மா ஞானப்புலத்தோடு சாராதது. அதாவது ஞானப்புலம் என்று சொன்ன வெளிப்பொருள்னு அர்த்தம். அந்த ஞானத்திற்கு ஒரு பொருள் தெரிகிறது,
அதை அறிவது அது பிறப்பொருள். அறிவதோடு சரி. தூய ஆன்மா அந்த பொருளை அறிவதோடு சரி, அந்த பொருளைனுடைய ஆராய்ச்சியிலே இறங்குவது கிடையாது. இந்த பொருளை பற்றிய இது நல்லதா கெட்டதா, இது ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா, இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் பிறப்பொருளை பார்த்த அந்த ஆர்வத்திலே ஏற்படுவது. ஆனால் அந்த மாதிரி ஆர்வம் ஆன்மாவுக்கு கிடையாது. அது தனித்துவமானது. அப்போ நம்ம பார்த்தோம் நம்மக்கிட்ட ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மாவுக்கு அதெல்லாம் அந்த பண்பெல்லாம் இருக்க, இதில் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா, ஏற்கலாமா ஏற்கக்கூடாதா நம்ம நினைக்கிறோன்னா அதற்கு காரணம் வினைக்கட்டு. அந்த வினைக்கட்டினால் முழு தூய்மை பெறாத ஆன்மா அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் ஆன்மா என்பதனை தனித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஞான புலத்தோடு சாராதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சுத்தம் என்றால் தூய்மை. அப்போ என்ன செய்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பண்புகளோடும் ஒருங்கிணைந்த முழுமை நிலையோடையது. இதெல்லாம் தனித்தனி பண்பாக பிரித்து பார்க்கணுமானா அந்த மாதிரிலாம் கிடையாது ஆன்மாவுக்கு எப்பயுமே. அவை எல்லாம் சேர்ந்து ஒரே பண்பாகத்தான் சேதனா என்று கூறப்படுகின்ற அந்த பண்போடு இருக்கிறது. இவற்றை நாம் அறிந்து கொள்வதற்காக பிரித்து நாம் பார்த்து கொள்கிறோம் என்று நமக்கு இதிலே உரைநூல் ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். மூலக்காதையிலே நமக்கு உந்தகுந்தர் சொல்வதை நம்ம பார்த்தோம்னா, ஏவம் நாணப்பாடம் தம்சனபூதம் அதிந்திய மகத்தம் துவம் அசலம் அனாலம்பம் சுத்தம், இந்த பண்புகளை எல்லாம் ஆன்மாவுக்கு அவர் சுட்டி காட்டுவதனை நாம் இதிலே பார்க்கிறோம். அந்த ஆன்மாவுடைய தன்மை பற்றி நியமச்சாரம் சொல்லும் பொழுது, மமத்திய பரிவஜாமி நிம்மத்திமோ வட்டிதோ ஆலம்பனம் சமேயாதா அவசேசம் சவோசரோய். அதாவது ஆன்மா தன்னுடைய மமத்துவ பாவம் செருக்கினை விட்டுவிட்டு அந்த செருக்கின்மையில் உறுதி கொண்டு ஆன்மாவை சார்ந்து பிற அனைத்தையும் விலக்கி கொள்ள முனிவர் உறுதி கொள்கிறார். எந்த மாதிரியான ஒழுக்கம், அதாவது நியமசார நூல் என்பது தவத்தோருடைய ஒழுக்கத்தை பற்றிய கூறுகின்ற அந்த நூல். அதனால் இந்த இடத்துல அந்த உறுதி கொள்கிறார் என்று அதில் குறிப்பிடுகிறார்கள். பிற அனைத்தையும் விலக்கிக் கொள்வதற்கு என்னென்ன செருக்கு, இது என்னுடையது என்று நினைத்தாலே அது ஒரு செருக்கு, கர்வம். அதனால் எதுவுமே நம்மளது இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே செருக்குக்கு இடமே இல்லை. அதனால் அந்த செருக்கினை விட்டுவிட்டு அந்த செருக்கு இன்மையிலே உறுதி கொண்டு ஆன்மாவை சார்ந்து விடுகிறார் என்று இதில் கூறும்போது அந்த புறப்பொருள் சார்பு அவருக்கு இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆதா குமஜ்ஜனானே ஆதாமே தம்சனே சரித்தய ஆதா பச்சக்கானே ஆதாமே சம்வரே ஜோகே. ஆதா என்ற வார்த்தை ஆன்மா என்பதை குறிப்பது. அப்பா என்று ஒரு வார்த்தை பார்த்தோம், அதுவும் பிராகிருதம் தான், அதுவும் ஆன்மாவை குறிக்கின்ற வார்த்தை தான். ஆதா என்பது என்னுடைய ஆன்மா, நான் என்று அந்த பொருளிலே வரக்கூடியது, அதுவும் ஆன்மாவை குறிக்கக்கூடியது தான். இதில் என்னென்னத்தில் இருக்குது அந்த அந்த ஆன்மாவினுடைய தியானம் என்று சொன்னால், அறிவில் நாண, தம்சனே காட்சி, சரித்தே சாரித்திரம் ஒழுக்கம், பச்சக்கானே பிரத்யக்ஷணம் மறுத்து விடுதல். அதுக்கு அடுத்தது சம்பரே என்றால் செரிப்பு, ஜோகே என்றால் யோகம். இந்த ஐந்துலேயும் பார்த்தீங்கன்னா நிலை கொண்டு இருப்பதில் தான் அந்த கடைசி நேர தியானமானது இருக்கிறது. காட்சி ஒழுக்கம் மறுக்கை பிரத்யாக்கியானம் என்று சொல்வார்கள், விடுகை, அதுதான் மறுக்கிறது. எது இருந்தாலும் தேவையில்லை என்று மறுப்பது, அதுதான் மறுக்கை என்று தமிழிலே குறிப்பிடுறார். பிரத்யாக்கியானம் செரிப்புனா தடுப்பு, வினை வராமல் தடுக்கிறதுனா மறுக்கை, செரிப்பு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பொருளை கொண்டது தான். யோகம் என்று சொல்வது இங்கே மனவசன காய யோகங்களை குறிப்பது, அவற்றை கட்டுப்படுத்துவது. இவற்றில்தான் ஆன்மா இருக்கிறது, வெளியே எங்கேயும் கிடையாது, புறப்பொருளிலே கிடையாது என்று இதிலே நமக்கு நியமசாரம் கூறுகிறது. கொஞ்சம் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற கருத்துக்களை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். அதற்காகத்தான் இவற்றையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கொஞ்சம் அதில் 100% நமக்கு தெரியவில்லை என்றாலும் கூட இதை நோக்கிய பயணமாக ஆன்மா இருக்கிறது என்பதனை
அறிந்து கொள்ள இந்த காதைகள் நமக்கு உதவுகின்றன என்பதையும் மனதில் இருத்திக் கொள்ளலாம். ஆன்ம தியானம் எப்படி இருக்கிறது? கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தியானம், சுக்ல தியானம் எப்படி இருக்கிறது? நிஷ்கிரியம் கரணாதீதம் தியானதாரண வர்ஜிதம் அந்தர்முகம் சித்தம் தச்சுக்லமிதி படத்தியதே சுக்லம் இதி படத்தியதே. சுக்ல தியானம் என்று சொல்கின்ற அந்த தியானம் இப்படித்தான் இருக்கிறது என்று கூறுகிறார். எப்படி? நிஷ்கிரியம், கிரியா, கிரியா என்றால் செயல். நிஷ்கிரியம், கிரியம் செயல் இல்லாமல் இருக்கிறது. கரணாதீதம், செயல்களில் அந்த பொருளில் ஈடுபடக்கூடிய அந்த புலன்களை எல்லாம் அமைதிப்படுத்தி விட்டது. புலன்களே அங்கே கிடையாது, புலன்களுடைய பயன்பாடு அங்கு இல்லை. அதற்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் பாருங்கள், தியான தாரண வர்ஜிதம். நான் இப்போது தியானம் செய்கிறேன் என்று அந்த விருப்பம் கூட அந்த ஆன்மாவுக்கு இருப்பது கிடையாது. எப்போது மேருமலை போல அசலமான நிலை, அதாவது அசைவில்லாத அந்த நிலையை ஒரு ஆன்மா எய்திவிட்டதோ அப்போது அதுக்கு தியானம் என்கின்ற விஷயம் கூட தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்போ ஒரு நிர்மலமாகி விட்ட பிறகு அப்புறம் என்ன தியானம்? எதை போய் தியானிப்பது? அதெல்லாம் அடுத்த காதைகளிலே நமக்கு வரும், சுக்ல தியானத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போது இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த தியானம் ஏற்கின்ற அந்த விருப்பம் கூட இல்லை. தியான தாரண வர்ஜிதம், அந்த விருப்பம் கூட அந்த ஆன்ம இயல்பில் கிடையாது. அந்த மாதிரியான உள்நோக்கிய அந்தர்முகம், உள்நோக்கிய அந்த சித்தத்தை வைத்திருப்பது தான் சுக்ல தியானம் என்று உயர்ந்த நிலை சுக்ல தியானத்தை குறிக்கிறது. குணநிலையிலே 12வது குணநிலைக்கு மேலே இருக்கக்கூடிய 13, 14வது குணநிலைகளே நமக்கு இங்கே ஆச்சாரியார் காட்டுகிறார். இந்த ஞானாரண நூலில் நிறைய தியானத்தை பற்றி நிறைய இருக்கிறது. நம்ம நிறைய காதைகளை இதில் கொடுக்க முடியல. நூல்களை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவசியம். ரொம்ப நுணுக்கமான தியான விஷயங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதிலே மேருமந்திர புராணத்தில் எல்லாமே அதற்குள்ளாக தான் இருக்குது, ஆன்மாவுக்குள்ளாக தான் இருக்குது, வெளியே எங்கேயும் கிடையாது. தனக்குள்ளே நின்று தன்னைத்தான் நரகத்துள் உய்க்கும், தனக்குள்ளே நின்று தன்னைத்தான் துறக்கத்து வைக்கும், தனக்குள்ளே நின்று தன்னைத்தான் தடுமாற்றுள் உய்க்கும், தனக்குள்ளே நின்று தன்னைத்தான் சித்தி அகத்து வைக்கும். தான் தனக்குன்னு எத்தனை வருது பாருங்களேன். அப்படின்னா என்னன்னா, பிற பொருளுக்கு அங்கே இடமே கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் இத்தனை தடவை தான் தனக்கு தான் தனக்கு என்று இவர் திரும்ப திரும்ப நமக்கு வாமனாச்சாரியார் கூறுவது அதை வலியுறுத்தத்தான். இதில் எதுவும் பிற பொருளுக்கான சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். தனக்குள்ளே நின்று தன்னை தான் நரகத்துள் உய்க்கும், நரகத்துக்கு கொண்டு போய் விட்ருவோம். எது? அசுப உபயோகத்தில் இருந்தால். அசுப உபயோகம் பாபத்தை கொண்டு வரும். நம்ம பார்த்துட்டோம் 3 வகையான உபயோகங்களை என்றைக்குமே மனதிலே நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பண்ணலை, ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் ஆன்ம தூய்மைக்கான அந்த ஒரு அடியை கூட நாம் எடுத்து வைக்க முடியும். அதனால் அசுப உபயோகம் என்று சொல்லுகிற அந்த பாவ காரியங்களை செய்தால் அது அந்த ஆன்மாவே தான் செய்கிறது. அதனால் அந்த ஆன்மா தான் நரகத்துக்கு போகிறது. தனக்குள்ளே நின்று தன்னைத்தான் துறக்கத்து வைக்கும். துறக்கம் என்றால் சொர்க்கம். அது சுப உபயோகம், நல்ல காரியங்களை செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளும் போது அந்த ஆன்மா தானே புண்ணியத்தை தேடிக்கொள்கிறது, தானே சொர்க்கத்தை சென்று அடைகிறது. தனக்குள்ளே நின்று தன்னைத்தான் தடுமாற்றுள் உய்க்கும். தடுமாற்றம், அந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. சம்சாரம், அதைத்தான் வாமனாச்சாரியார் எங்கே பார்த்தாலும் தடுமாற்றம் என்று கூறுவார். தடுமாற்றம் என்று சொன்னால் மாறி மாறி பிறக்கிறது, நாற்கதியிலே பிறக்கக்கூடியது. அதனால் நாற்கதிகளுக்கான என்னென்ன அசுப எந்த விதமான உபயோகங்களை செய்தாலும் அதற்கு உரிய பிறவியிலே கொண்டு போய் அது சேர்க்கிறது, தன்னைத்தானே சேர்த்து கொள்கிறது. தடுமாற்றம் அதிலே உய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்த உபயோகம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சுபமும் இல்லாமல் அசுபமும் இல்லாமல் பற்றற்ற தியானம், பற்றற்ற உபயோகம், செயல்பாடுகள். தனக்குள்ளே நின்று தன்னை தான் சித்தியகத்து வைக்கும். சித்த நிலையிலையும் கொண்டு போய் வைக்கும். அதை வேறு யாரும் செய்ய முடியாது, யாரும் கொண்டு போய் அங்கு சேர்க்க முடியாது. யாரும் என்று சொல்லும்போது அனைத்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அரகந்தர் சித்தர் யாராக இருந்தாலும் நம்ம வணங்கக்கூடிய
நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எல்லா ஆச்சாரியர்களும் சொல்கிறார், நம்ம புதுசாக சொல்லலை. அதனால் அந்த ஆன்மாதான் அதனை சித்த நிலைக்கு கொண்டு சென்று அந்த ஆற்றலை உடையது. எனவே அதுக்கு பிற பொருள் என்ற அந்த விஷயமானது கிடையாது. எங்கே இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்ற அந்த நிலையும் அதற்கு இல்லை. கிமிதம் கீத்ருசம் கஸ்ய கஸ்மாச்ச வேத்ய விஞ்ஞேயன் ஸ்வதேகமபி ந ஜானதி யோகி யோக பராயண. அந்த மாதிரி யோகத்திலே இருப்பவர்களுக்கு ஸ்வதேகம் அபி ந ஜானதி, தன்னுடைய உடல் மீது கூட கவனம் செல்வதில்லை என்று சொன்னால், மற்றதை பற்றியெல்லாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அதற்கு எந்த நாட்டமும் கிடையாது என்று இதிலே நமக்கு அவர் தெரிவிப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுபோல் இன்னும் கூட நுணுக்கமான காதைகளை எல்லாம் அடுத்து வருகின்ற ஒரு சில காதைகளை நம்ம சொல்லியிருக்கார். நிறைய நூல்களிலிருந்து கூட நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுபோல் அரிய கருத்துக்களை எல்லாம் இஷ்டோபதேசம் கூறுவதனை நாம் இந்த நல்லறம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக சுவாத்தியாயம் செய்து வருகிறோம். பல கருத்துக்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். இதில் இணைந்து ஆன்ம சாதனையிலே பயிற்சி கொள்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கருதுகிறேன். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும், இதை விரும்புபவர்களுக்கு ஃபார்வேர்ட் செய்து அவர்கள் பார்ப்பதற்கு நிமித்தமாக இருக்க முயற்சி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். தாங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருப்பின் லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.